வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் தான் பார்க்க போகிறோம். The table given below gives the measurements obtained in the 10 samples. Construct the control chart for mean and the range. So mean and range ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது எக்ஸ் பார் சார்ட்டும் அப்புறம் ஆர் சார்ட்டும் தான். Discuss the nature of control. இப்போ நம்மளுக்கு சாம்பிள் நம்பர்ஸ் பாருங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கு இங்கே நிறைய சாம்பிள் வேல்யூஸ், இந்த 2க்கு வேல்யூஸ், இந்த 3க்கு வேல்யூஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு அந்த சம்மேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கு இத்தனை வேல்யூஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பல்காக வேல்யூஸ் வரும்பொழுது கொஷினில் மீனோ இல்லை ரேஞ்சோ கேட்டிருந்தாலே, மீன் அண்ட் ரேஞ்சுன்னு கேட்டாலே, அப்படி இல்லைன்னா டேரக்ட் இப்படி மீன் அண்ட் ரேஞ்சும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட் வரீங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி சொல்லாமல் இருந்தாங்கன்னா இந்தமாதிரி மீன் ரேஞ்சுன்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்தமாதிரி பல்காக வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்மளுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும். சரி, இப்போது ஸ்டெப்ஸ் போகலாம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல அந்த நம்பர்ஸ் எழுதிப்போம் 1லேருந்து 10 வரைக்கும். இப்போது எக்ஸ் வேல்யூஸ் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி எழுதணும். இந்த 1ல் எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி எவ்வளோ வருது, 405 வருது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா கேல்குலேட்டரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் இதில் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே டோட்டல் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த 67.5 கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 405 இருக்குங்களா, 405 டிவைடட் பை 6. ஸோ இந்த இந்த ஆன்சர் சம்மேஷன் எக்ஸை 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணினா உங்களுக்கு 67.5 வரும். அப்போ இது எல்லாத்தையும் 6ஆல் தான் டிவைட் பண்ணணும். ஏன் 6ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே எல்லாமே 6 எலமெண்ட்ஸ் தான் எல்லாத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் 5ஆல் தான் டிவைட் பண்ணணும் நீங்கள். ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருந்தால் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் இங்கே எழுதுவோம் எக்ஸ் பாரில். நெக்ஸ்ட்டு இந்த ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 11 எப்படி வந்ததுன்னா இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டில் எது லார்ஜஸ்ட் நம்பர் பாருங்கள். லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்துட்டோம்னா 73 தான் லார்ஜஸ்ட் நம்பர். மைனஸ் இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 62. 73ல் 62 போயிடுச்சுன்னா 11. இப்படி தான் நம்ம ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த யூனிட்டில். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் இது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ எப்படி டேபிள் ஃபில் பண்ணணும் தெரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, எக்ஸ் பாருக்கு ஒரு பார் எடுக்கணும். அதுக்கு ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் பார் பை என். ஒன்றும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் பார் கிடச்சிரும் 63.51. இப்போ ஆர் பார் கண்டுபிடிக்கணும். இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆர் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆர் பார் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபார் சாம்பிள் சைஸ் 6. ஓகேங்களா? நம்மளுக்கு சாம்பிள் சைஸ் என்ன இருக்குது, 6. ஏன் சாம்பிள் சைஸ் 6ன்னு சொல்கிறோம் நம்ம? 1 2 3 4 5 6. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சாம்பிள் சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 6. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூ எடுக்கணும், A2 D4 D3. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். சரி, எடுத்தாச்சு. இப்போ ஸ்டெப் 5 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் லிமிட்டு எக்ஸ் பார் சார்ட். ஸோ கண்ட்ரோல் லிமிட்டுக்கு எக்ஸ் டபுள் பார் தான் ஆன்சர். எக்ஸ் டபுள் பார்னா கண்டுபிடிச்சிருக்கோம் 63.51. அந்த வேல்யூ தான் நம்ம சென்ட்ரல் லைனாக எடுத்துப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் UCL அப்பர் சென்ட்ரல் லைன் எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 R பார். எக்ஸ் டபுள் பார் என்ன கண்டுபிடிச்சோம், 63.51. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். ப்ளஸ்
A2 into R bar. A2 value என்ன இருக்கு 0.483 into R bar value என்ன இருக்கு R bar value 22.6. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு 74.43 அப்பர் சென்டர் லைன் கிடச்சிடும். இப்போ லோவர் சென்டர் லைன் கண்டுபிடிக்கணும். X double bar minus A2 into R bar. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு LCL வேல்யூ கிடச்சிடும். X double bar வேல்யூ அப்புறம் R bar வேல்யூ, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது இதில் A2 வேல்யூ. ஸோ A2 வேல்யூ இங்கே ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணலாம் பாருங்கள் எக்ஸ் பார் சார்ட்டு. ஃபஸ்ட்டு நான் சாம்பிள்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போது வேல்யூஸ் பாருங்கள், இங்கே 52 இருக்குது, 74 இருக்குது, அப்புறம் சென்டர் லைன் வந்து 63 இருக்குது. அப்போ நம்ம எது வரைக்கும் போடணும் பார்த்துக்குங்க. ஸோ ஒரு 70 ரேஞ்சுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம். அதாவது இந்த 3 வேல்யூஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது 52. அப்போ 53லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லோவர் தானே, அப்பர் வந்து 74 வரைக்கும் வரணும். அப்போ 53லேருந்து 74 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் போட்டுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லோவர் லைனாக இருக்குது 52 பாயிண்ட், இங்கே 53 இருக்குன்னா அது கீழே தானே 52 வரும். ஸோ லைனை போட்டு 52.6ன்னு எழுதிக்கணும். இது ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 74.43, 73க்கு மேலே தான் 74 வரும். ஸோ 74.43. சென்ட்ரல் லைன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், CL வேல்யூ 63.51. ஸோ இந்த 63க்கு மேலே ஒரு லைனை போட்டுருங்க, 63.5. இப்போ நம்ம கொஷினை பார்த்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். அதாவது 1ல் என்ன இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1ல் 67.5 அதை மார்க் பண்ணணும். 1ல் 67 எங்கே இருக்குது, அது 0.5னா மேலே. இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணணும். அடுத்து என்ன இருக்குது, 2ல் 58.2 மார்க் பண்ணணும். 2ல் 57 எங்கே இருக்குது, 58.2. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிவிடுங்க. டேபிள் பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா பணத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இந்த மாதிரி வரும். பாருங்கள், அப்பர் சென்டர் லைனுக்கும் லோவர் சென்டர் லைனுக்கும் இடையில தான் நம்மளுக்கு கிராஃப் இருக்குது. ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் லை வித்தின் த கண்ட்ரோல் லிமிட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஆர் சார்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். இந்த சார்ட் பேர் என்னது, ஆர் சார்ட். சரி, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு சென்ட்ரல் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் பார் ஈக்குவல் டு, ஆர் பார்னா கண்டுபிடிச்சோம் 22.6. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஆர் பார் 22.6. ஓகேங்களா, அதை எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் அப்பர் சென்டர் லைன் கண்டுபிடிக்கணும். D4 வேல்யூவும் ஆர் பாரையும் மல்டிப்ளை பண்ணணும். D4ம் கண்டுபிடிச்சிட்டோம் 2.004. அப்புறம் ஆர் பார் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் அப்பர் சென்டர் லைன். நெக்ஸ்ட் லோவர் சென்டர் லைன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு D3 ஆர் பார். ஸோ D3 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0ன்னு. அப்போ 0 கூட எது மல்டிப்ளை பண்ணால் 0 தானே வரப்போகுது. ஸோ LCL 0. இப்போது கிராஃப் வரையலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லோவர் வேல்யூனா இருக்குது 0 இருக்குது, அப்பர் வேல்யூனா இருக்குது 45 வரைக்கும் வருது. அப்போ 5 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்து சென்ட்ரல் லைன் இருக்குது 22.6. ஸோ இங்கே 20க்கு மேலே தான் 22 வரும். அப்போது இங்கே ஒரு லைனை போட்டுருங்க, 22.6 தான் சென்ட்ரல் லைன். லோவர் லைன் வந்து 0, அப்பர் வந்து 45.2 இல்லையா. ஸோ 45க்கு மேலே ஒரு லைனை போட்டு 45.3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போது ஆர் பாயிண்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த 1ல் ஆர் வேல்யூ என்ன இருக்குது 11. அப்போ 1ல் 11 மார்க் பண்ணணும். 1ல் 11 இங்கே தானே வரும், 10க்கு மேலே தான் 11 வரும். அடுத்தது 2க்கு எதை பார்க்கணும், 16. நம்ம ஆர் சார்ட் தானே ஒரு ஆர் தான் பார்க்கணும். 2க்கு 16. ஸோ 2க்கு 16, 15க்கு மேலே தானே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அப்புறம் ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் பாருங்கள். பார்க்கும்போது அப்பர் லைனை விட ஒன்று தாண்டி போயிட்டுருக்கு ஒரு பாயிண்ட் கிராஃபு. அப்போது இந்த சாம்பிள் நம்பர் 5, 5th பாயிண்ட் தானே, 5th சாம்பிள்னா ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு.
அப்போ ப்ராசஸ் வந்து இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இது எல்லாமே உங்கள் படிப்புக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.